எல்லா இடத்துகள்லயுமே இந்த 5000 ரூபாயும் சாராயம் கொஞ்சத்தை கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு, வெட்டுறதுக்கு, கொத்துறதுக்கு, அட்டகாசம் பண்றதுக்கு இருக்கிறீங்க தானே. ஏன் கல்யாணம் கட்டினீங்கன்னு கேட்டவர் யார் சொன்னது? முதல்ல இருந்த சச்சிதானந்தன் அவர் சொன்னவர். நான் காணிக்கண்டு போய் கேட்க அவர் சொன்னே அப்ப கல்யாணம் கட்டினீங்கன்னு. அப்ப நாங்க கல்யாணம் கட்டாம காணி வீடு இல்லாம இப்படி இருக்கிறது. நாங்க இது போல கேட்டவரா? இதே போல கேட்டோம். இந்த பிரச்சனை காவல்துறை வந்திருக்கு, சிஐடி வந்திருக்குது, இவங்களுக்கு இந்த தகவல் தெரியுதுண்டா. இது சச்சிதானந்தன் ஜிஎஸ் எனக்கு தந்தவர். இந்த கடிதம் கொடுத்து நான் 10 வருஷம். எனக்கு இப்ப 2 பிள்ளைகள் தகரக்கொட்டியில தான் இருக்கிறேன். காணி இல்ல, வேறொருத்தங்கட காணியில தான் இருக்கிறேன். டாய்லெட்டும் இல்ல, டாய்லெட் இருக்கிறேன்டா இன்னொருத்தங்கட வீட்டை போய் தான் பிள்ளைகள் எல்லாம் போறது. இந்த பிரச்சனைக்கு முடிவு வர இல்ல அப்படியா இருந்துச்சுன்னா அடுத்த போராட்டம் எப்படி இருக்கும்டா? இந்த தடவை காவல்துறையினுடைய பேச்சை கட்டுப்பட்டு கேட்டு இந்த போராட்டம் நடக்குது. அடுத்த தடவை இதுக்கு நடவடிக்கை எடுக்கலையா இருந்துச்சுன்னா இருக்கிற ஜிஎஸ் வேற ஜிஎஸ் தயவு செய்து கரங்கூப்பி கேட்கிற ஒரு வார்த்தை, ஆள் பார்த்து செயல்பட வேணாம். உங்களுக்கு யாரு காக்கா பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு செயல்பட வேணாம். என்ன பத்தி நீங்க போய் சொன்னா அவர் என்னட்ட என்ன ஆராய்ஞ்சி அலசிதான் ஒரு முடிவெடுக்கணும். நான் சொன்னா உங்களை நிர்ணயிக்கிறதுக்கு அவை கேளாது. இவங்க படிச்சவங்க தானே, படிச்சவங்களுக்கு எப்படி திருட்டுத்தனம் செய்யணும்ன்றது தெரியும் தானே. அப்ப திருட்டுத்தனம் செய்யறவங்களுக்கு இவங்களால என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்ன்றத கேட்கணும் தான். இல்ல இதையும் கேட்கணும். என்னது அப்படின்னா இல்ல பாதையை நாங்க தொந்தரவு செய்ய போறதில்ல தானே. இதுக்கு இவ்வளவு கவனமா இருக்கிற நீங்க இவ்வளவு பெரிய காணியை இவ்வளவு கொள்ளையடிக்கிற வேலை செய்யறாங்க தானே. ஏன் இதுக்கு கேட்க முடியல? கேட்கத்தானே வேணும். ஏன் இதை கேட்க முடியல? அப்ப அதை கேட்காம பம்மி கொண்டிருக்கிற பிரயோசனம் இல்ல. இந்த பிரச்சனை காவல்துறை வந்திருக்கு, சிஐடி வந்திருக்குது, இவங்களுக்கு இந்த தகவல் தெரியுதுண்டா. டிஎஸ் ஆபீஸ் உங்களுக்கு தெரியாதா? இப்ப கோல் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் தானே. நீங்க இதுக்கு காணிய மக்களுக்கு கொடுக்குறீங்களோ கொடுக்க இல்லையோ, ஏன் உங்களால கதைக்க முடியாதா? ஒரு மக்களுக்கான ஒரு ஆதரவா நீங்க ஏதாவது சும்மா ஒரு கவலையாவது தெரிவிக்க முடியாதா? இத்தனை மக்களுக்கு குரல் கொடுக்க முடியாத நீங்க இந்த குரலை கேட்க முடியாத நீங்க மக்களுக்கானவங்களா? நான் ஜிஎஸ் கிட்ட கதைச்சு, நான் 3 ஜிஎஸ் இருந்தவங்க. 3 ஜிஎஸ் நான் லெட்டர் கொடுத்தேன், டிஓ லெட்டர் கொடுத்தேன். என்ன சொன்னாங்க? அவங்க காணி கச்சேரி நடக்கும்போது கொடுத்தா தாரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி நான் இன்றைக்கு இப்ப 1 கிழமைக்கு முன்னுக்கு ஜிஎஸ் கிட்ட போய் கேட்டேன். அப்ப சொன்னவா அப்படி ஒன்னும் கொடுக்கல, காணி கொடுத்தா தான் தருவோம்னு சொன்னவா. எத்தனை வருஷம் இதை நீங்க அலக்கழிறீங்க? நாங்க 4 வருஷம் ஆயிட்டு. 4 வருஷம். இப்ப 4 வருஷம் இதே நீங்க கேட்க இல்லையா? 4 வருஷமா நீங்க இப்படி அலைஞ்சு தெரியுறீங்களே. இந்த லீசிங்க்கும் குத்தைகளுக்கும் உடனடியா வேலை செய்யறாங்களே, எப்படி அவ்வளவு சேவை செய்யற மனப்பான்மை உங்களுக்கு வருதுன்னு கேட்கலையா? அது காசு இருந்தா செய்வாங்க, எங்களுக்கு காசு இல்ல, அதனால செஞ்சு தர மாட்டேன்றாங்க, காணியும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ ஒன்று செய்வோம், எல்லாம் சேர்ந்து நாங்க உங்களோட வீட்டை கொள்ளையடிக்கிறோம், கொள்ளையடிச்சு நாங்க உங்களுக்கே காசை தரோம். சரியா இருக்குமா? உடனே நீங்க என்ன செய்வீங்க? அரெஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க செய்யறது என்ன வேலை? நீங்க இந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை பக்காவா படிச்சாக்கள் நீங்க நினைச்சு கொண்டு பயன்படுத்துறீங்க. மக்கள் எல்லாம் கடுமையா ஒன்று திரண்டா கோபப்பட்டாங்கண்டா இருக்கிற இடம் தெரியாம ஓடுவீங்க. கல்யாணம் கட்டின ஏன் கல்யாணம் கட்டினீங்கன்னு கேட்டவர் யார் சொன்னது? முதல்ல இருந்த சச்சிதானந்தன் அவர் சொன்னவர். நான் காணிக்கண்டு போய் கேட்க அவர் சொன்னே அப்ப கல்யாணம் கட்டினீங்கன்னு. அப்ப நாங்க கல்யாணம் கட்டாம காணி வீடு இல்லாம இப்படி இருக்கிறது. நாங்க இது போல கேட்டவரா? இதே போல கேட்டோம். உங்களோட எந்த ஒரு கோபமும் இல்லையா? மக்கள் உங்களோட எந்த ஒரு கோபமும் இல்ல. டிஎஸ் ஆபீஸ் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கன்னியால இருக்கக்கூடிய மக்கள் ஒழுங்கான வீடு இல்ல, ஒழுங்கான ஒரு டாய்லெட் பிட் இல்ல, ஒழுங்கான சொந்தமான காணி இல்ல. அவங்களுக்கு அவங்களோட மண்ணில் காலமா இந்த பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு வரலாறு பிரசித்தி பெற்ற இந்த மண்ணில் வாழ்ற இந்த மக்களுக்கு, அவங்களோட மண்ணில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு, எங்களோட சொந்தங்களுக்கு நீங்க அந்த காணிகளை கொடுங்க. இதுதான் ஒரு எளிமையான கோரிக்கை. இது சச்சிதானந்தன் ஜிஎஸ் எனக்கு தந்தவர். இந்த கடிதம் கொடுத்து நான் 10 வருஷம். எனக்கு இப்ப 2 பிள்ளைகள் தகரக்கொட்டியில தான் இருக்கிறேன். காணி இல்ல, வேறொருத்தங்கட காணியில தான் இருக்கிறேன். டாய்லெட்டும் இல்ல, டாய்லெட் இருக்கிறேன்டா இன்னொருத்தங்கட வீட்டை போய் தான் பிள்ளைகள் எல்லாம் போறது. அப்ப கஷ்டம். 10 வருஷமா சச்சிதானந்தம் டிஎஸ் ஆபீஸால சொல்றாங்க காணியை போய் துப்புராக்கி எடுங்கண்டு. சச்சிதானந்தம் ஜிஎஸ் சொல்றேன் போவேணாம் காணிக்குள்ள போக வேணாம்னு சொல்லிட்டு அந்த காணியை வேற ஒரு பணக்காரர்களை வித்துட்டு அந்த காணி போயிட்டு வித்துட்டு அந்த காணி வித்துட்டு அந்த அதுல மேல ஏத்தத்துல தான் தந்தவங்க எனக்கு காணி. எல்லா இடத்துகள்லயுமே இந்த 5000 ரூபாயும் சாராயம் கொஞ்சத்தை கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு, வெட்டுறதுக்கு, கொத்துறதுக்கு, அட்டகாசம் பண்றதுக்கு இருக்கிறீங்க தானே. நீங்க நல்லா அந்த பொடியன்மார்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கும் சேர்த்துதான் எல்லாரும் கதைக்கிறாங்க. அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த 5000 ரூபாய்க்கு வெட்டி போட்டு கொத்தி போட்டு போயிருவீங்க தானே. உங்களோட பிள்ளை இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு பிள்ளை, அது நடுத்தருவுல நிற்கும். அதை நல்லா யோசிச்சு நீங்களும் செயற்படுங்க. நாங்க போயிட்டு ஒரு அரசாங்க சார்பாக ஒரு வேலையை டிஎஸ்பில கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அவசரம்? நாங்க தானே உங்களுக்கு படி கட்டுறோம், நாங்க தானே உங்களுக்கு சம்பளம் தரோம், எங்கட காசு தானே உங்களுக்கு சம்பளம் வருது. அப்ப நீங்க மக்களுக்காக சேவை செய்யுங்களேன். இன்றைக்கு அந்த ராவணம் மீதி மேல் ரோட்ல இங்க
8ஆம் மாதம் வந்தால் தண்ணி குடிக்கிறதுக்கு மக்களுக்கு இல்லை. அதே மாதிரி 6ஆங்கட்டி ஸ்கூலுக்கு நேராக ரோட்டில் 8ஆம் மாதம் வந்தால் மக்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை. ஒரு குழாய்க்கிணர் 1.5 லட்சம் ரூபா தான் முடியும் ஒரு குழாய்க்கிணர் அடிக்கிறதுக்கு. இவ்வளோ நிதியை கொள்ளையடிக்கிறீங்க. 2 கிணத்து அடிச்சு குடிங்களா மக்களுக்கு. நீங்களும் சாப்பிடுங்க. மஹிந்த ராஜபக்ச தானும் சாப்பிட்டா மக்களுக்கும் கொடுத்தாள். ஆனால் இன்றைய கல்லனாகத்தான் இருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் கொடுங்கல, நீங்கள் தனியாக தின்றீங்க. பீலியடி தொங்கல்ல ஒரே ஏக்கர் காணி வெட்டி இருக்கு. விஜயன், சுரேந்திரன், மற்றது அங்க கண்ணாண்டு சொல்லி மில் வச்சிருக்க 6ஆங்கட்டையில எல்லாரும் வசதிக்காராக்கள். 3 பேரும் காணி வித்து டிபாசிட் பண்றாங்க. 3 பேருக்கும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் காணி கொடுக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் வழி வரல, அது இன்னும் வழி காட்டப்படல. இருக்கு, வீடியோல இருக்கு. சரியா? அவருக்கு சஜிவானந்தன் நாம லெட்டர் கொடுத்ததுக்கு காணி கேட்டு என்ற பிள்ளைகளை காணி இல்லை, எனக்கு ஒரு துண்டு காணியில் நாங்கள் 3 குடும்பம் இருக்கிறோம் கேட்டதுக்கு எங்களுக்கு டிஎஸ் பர்மிஷன் வர இல்லை. கச்சேரியால எங்களுக்கு என்ன உத்தரவு வர இல்லை. வந்தா நாங்கள் உங்களுக்கு காணி தருவோம். அதே அவர தம்பிக்கு கொடுக்கலும். ஜிஎஸ் மச்சான், மாமன், மைத்துனன், அண்ணன், தம்பி வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு இங்க பெர்மிட் போடப்பட்டிருக்கு. அப்ப என்னண்டு வெளிநாடு நான் போனா 3 வருஷம் என்ற பெர்மிட் கேன்சல் பண்ணினீங்க. அப்ப என்னன்னு கல்யாணம் இருக்கிறவனுக்கு இப்ப பெர்மிட் போட்டிருக்கீங்க. இது வந்து எந்த ஜிஎஸ்? சச்சிதானந்தன் சார். சச்சிதானந்தம் சார், உங்களோட சச்சிதானந்தம், சுதாகரன் இவங்க எல்லாமே பச்சை கல்லணையாள். பச்சை சச்சிதானந்த தம்பிக்கு அந்த 3 காணி இருக்கு. கேட்டா சொல்ல காசுக்கு விழா கொடுத்த வேண்டிட்டோம்ண்டு. இப்படியே எல்லா இடமும் காசை வேண்டி அவங்க நல்ல சொய்சா வாழ்றாங்க. இந்த பாவப்பட்ட மக்கள் அவ்வளவும் துன்பத்தோட தான் திரிகிறாங்க. டிஎஸ்ஓபிஎஸ், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கன்னியால இருக்கக்கூடிய மக்கள் ஒழுங்கான வீடு இல்லை, ஒழுங்கான ஒரு டாய்லெட் பிட் இல்லை, ஒழுங்கான சொந்தமான காணி இல்லை. அவங்களுக்கு அவங்களோட மண்ணில் வந்து காலமா வந்து இந்த பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு வரலாறு பிரசித்தி பெற்ற இந்த மண்ணில் வாழ்ற இந்த மக்களுக்கு, அவங்களோட மண்ணில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு, எங்களோட சொந்தங்களுக்கு நீங்க அந்த காணிகளை வந்து கொடுங்க. இதுதான் ஒரு எளிமையான கோரிக்கை. வந்து சச்சிதானந்தம் ஜிஎஸ் எனக்கு தந்தவர். இந்த கடிதம் கொடுத்து நான் 10 வருஷம். எனக்கு இப்ப 2 பிள்ளைகள். தகரக்கொட்டியில தான் இருக்கிறேன். காணி இல்ல, வேறொருத்தங்கட காணியில தான் இருக்கிறேன். டாய்லெட்டும் இல்ல. டாய்லெட் இருக்கிறேன்டா இன்னொருத்தங்கட வீட்டை போய் தான் பிள்ளைகள் எல்லாம் போறது. அப்ப கஷ்டம். 10 வருஷமா சச்சிதானந்தம் டிஎஸ் ஆபீஸால சொல்றாங்க காணியை போய் துப்புராக்கி எடுங்கண்டு. சச்சிதானந்தம் ஜிஎஸ் சொல்றேன் போவேணாம் காணிக்குள்ள போக வேணாம்னு சொல்லிட்டு அந்த காணியை வேறொரு பணக்காரர்களை வித்துட்டு அந்த காணி போயிட்டு வித்துட்டு அந்த காணி வித்துட்டு அந்த அதுல மேல ஏத்தத்துல தான் தந்தவங்க எனக்கு காணி. இருக்கிற ஜிஎஸ் வார ஜிஎஸ் தயவு செய்து கரங்கூப்பி கேட்கிற ஒரு வார்த்தை, ஆள் பார்த்து செயல்பட வேணாம். உங்களுக்கு யாரு காக்கா பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு செயல்பட வேணாம். மக்களை ஆராய்ச்சி ஒரு ஜிஎஸ் வேலை, அவருடைய ஒரு பணி ஆற்றல் என்றது. அவர் ஒரு என்ன பத்தி நீங்க போய் சொன்னா அவர் என்னட்ட வந்து என்ன ஆராய்ச்சி அலசிதான் ஒரு முடிவெடுக்கணும். நான் சொன்னா உங்களை நிர்ணயிக்கிறதுக்கு அவை கேளாது. சரியா? நீங்க சொல்றத நான் நிர்ணயிக்கலாது. நான் ஊர்த்தனத்தை கேட்கணும். ஓ, இன்னுடைய ஆள் இப்படியா, இன்னொரு ஆளுக்கு இது தேவையா, இல்ல இன்னொரு ஆள் இப்படிப்பட்டவையா என்றதை நீங்க ஆராய்ச்சி அலசிதான் நீங்க ஒரு முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்கிற இல்ல நான் ஒரு கடிதம் சைன் எழுதி கொடுத்துட்டா உடனே எக்ஸல் அவன் ஓகே பண்ணிட்டான், ஒரே உடனே ஓகே பண்ணிடுவாங்க. சப்போர்ட். இப்ப நான் காக்கா பிடிச்சேன்னா எனக்கு நான் சொல்ற அவ்வளவு கேட்பாங்க. காக்கா பிடிக்கிறது மட்டும் இல்ல, கொஞ்சம் காசும் கொடுக்கணும். சரியா? காசு இல்லாதபடியா தானே நான் இப்படி தொங்கிட்டு இருக்கேன். எங்க போனாலும் மாடு வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், வெளிநாடு போறோம். அங்க போயிட்டு நாங்க காலுக்கு மேல கால் போட்டு குந்திட்டு இருக்கல, அவளோட பீ குண்டில இருந்து எல்லாம் கழுவுறோம். கழுவிதான் நாங்க காசு எங்களை உள்ள குடிக்க அனுப்புறோம். சரியா? நான் ஒரு மாடு வாங்கி தான் இன்றைக்கு ஒரு பண்ணை நான் நடத்துறேன். ஒரு மாடு சமுத்தியில 48,000 லோன் எடுத்து நான் ஒரு பண்ணை நடத்துறேன். அப்படி எங்கட சுய முயற்சி. எல்லாருக்கும் நீங்க காணி கொடுத்து ஒழுங்கான இருப்பிடம் இருந்தா அதுகளும் ஒரு 2 கோழியை வளர்க்குங்கள், 2 முட்டை உள்ளே கொடுக்குங்கள். அடுத்தவண்ட வீட கோழி வளர்த்தா பீச்சு இது அது செய்யுது இது செய்யுதுன்னு கலைக்கத்தான் செய்வாங்க. வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. அவனுக்குரியதை அவனுக்கு ஒரு 10 பட்சம் காணியாவது கொடுங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு வரையில் அப்படியா இருந்துச்சுன்னா அடுத்த போராட்டம் எப்படி இருக்கும்டா? இந்த தடவை காவல்துறையினுடைய பேச்சை வந்து கட்டுப்பட்டு கேட்டு இந்த போராட்டம் நடக்குது. அடுத்த தடவை இதுக்கு நடவடிக்கை எடுக்கலையா இருந்துச்சுன்னா யாரினுடைய பேச்சையும் வந்து கேட்க முடியாத ஒரு போராட்டம் ஒன்று நடக்கும்.